திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் நேரலையில் வருகிறார். அவரிடம் கேட்கலாம். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றாமல் இருந்ததோ அதுபோல் நிச்சயமாக இந்த தேர்தலில் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். அதுதான் மக்களுடைய உணர்வு. அதே அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 2011ஆம் ஆண்டு திமுகவுக்கு தந்த வெற்றியை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அதாவது எதிர்க்கட்சி தமிழக வரலாற்றிலேயே சட்டமன்ற வரலாற்றிலேயே இவ்வளவு பெரும்பான்மையோடு ஒரு எதிர்க்கட்சி இதுவரையில் அமர்ந்ததில்லை. அந்த வகையில் ஒரு பெரும்பான்மையான வகையில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நிச்சயமாக எங்களுடைய பணியை நாங்கள் தொடரும். ஆட்சியினுடைய அலங்கோலத்தை, அதிமுகவினுடைய அலங்கோல ஆட்சியினுடைய அலங்கோலத்தை சென்னை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு இது ஒரு 234 தொகுதியிலுமே பணப்பட்டுவாடா நடந்தது அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. பல அரசியல் சொல்றாங்க. குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதான் குற்றச்சாட்டு. அது கண்டெய்னர் பிடிப்பட்டது, செய்திகள் பத்திரிகையில் வந்தது, அது அந்த எந்த அமைச்சரோட தொடர்பு இருக்குன்னு எல்லா செய்திகளும் பத்திரிகைகளுக்கு ஆதாரத்தோடு வந்திருக்கு. அதனால அது சிபிஐ என்கொயரி வச்சா இது முழுமையான விசாரணை, உண்மையான செய்திகள் வெளியே வரும். அதுதான் சிபிஐ விசாரணை வேணும். திமுக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம்.